கம் ஆன். சார் நல்ல வேளை ஹனி மேம் வீட்ல இல்ல. எல்லாத்தையும் பேக் பண்ணி 2 நாள் எங்க ஊருக்கு போயிடலாமா? சார் லோக்கல் லாட்ஜ்ல ரூம் போட்டுறலாம் சார். அதான் சேஃப் சார். மாட்டிப்போ சார். இல்ல பேசாம கம்முன்னு ஒத்துக்கிறீங்களா சார்? இப்படி ஒட்டிருக்க கம்முன்னு ஒத்துக்காம இருக்க முடியுமா? நான் அத சொல்லல சார். ஹனி மேம் கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு ஒத்துக்கலாமா? நோ நோ நோ, நெகட்டிவா பேசாதீங்க. ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். நாளைக்கு நீங்க மாட்ட நான் ஹெல்ப் பண்ணுவேன் சார். எதுல? எதுலயாவது சார். சார் நீங்க மிஸ்டேக்கே பண்ண மாட்டீங்களா? சார் அதெல்லாம் விடுங்க சார். இப்போ நாம 2 பேரும் ஒட்டிட்டு வந்தோமே, அதை யாரும் பாத்துருக்க மாட்டாங்கல்ல? சேச்சே, யாரும் கவனிக்கல. ஆனா அந்த கோபி பையன் மட்டும் நம்மள ஒரு மாதிரியே பார்த்துட்டே இருந்தான் சார். சார் ஒருவேளை கோபி வீட்ல சொல்லிட்டா? சான்ஸே இல்ல. அவ போட்டு தர மூட்லயே இல்ல. இல்லனா கூடவே வந்திருப்பான். இந்நேரத்துக்கு எல்லார்ட்டையும் சொல்லிருப்பான். ஆமா கரெக்ட். நான் மூட் அவுட் தான், அதனால தான் லேட். டேய் நீ என்னடா இந்த பக்கம் சார், இந்த பக்கம் சார் இருங்க. சார் டிவிடி கொடுத்தது பத்தாதா? இவ போட்டு வர கொடுங்க உனக்கு. சார் இந்த போட்டு கொடுக்கிறது, காட்டி கொடுக்கிறது, கோல் முட்டி விடுறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் என் வாய் சும்மா இருக்காது. பிரியாணி வித் லெக் பீஸ் ஓகேயா? சூப்பர். யார்கிட்டயுமே நான் சொல்ல மாட்டேன். டேய் வாங்கி தர லெக் பீஸ் மேல சத்தியமா? ஓ சத்தியமாங்க, யார்கிட்டயுமே நான் சொல்ல மாட்டேன். போதுமா? என்ற கோபி யார்கிட்ட என்ன சொல்ல மாட்டே? அதே சார் மாட்டிக்கிட்ட போச்சு. சொல்லிட்டாருங்க. அது வந்துக்கா நட்டு சார் கூட லுங்கி கெட்டப்ல ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்னு வந்தேன். எடுத்துட்டேன். இதத்தான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். லுங்கில நட்டு சார் என்ன நீ மேம் ஏதோ லண்டன்ல நட்டு சார்ன்ற மாதிரி ஆச்சரியமா சொல்றீங்க? ஏனுங்க ஆச்சரியம் தானுங்க. நீங்க தான் எப்ப பார்த்தாலுமே சாக்ஸ் கிராக்னு தானே போட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ இது சாக்ஸ் கிராக் இல்லைங்க, ஷார்ட்ஸ் அண்ட் ட்ராக்ஸ். அரச அதே தானுங்க சார். விக்கி இன்னைக்கு Thursday வா சாய்பாபா டெம்பிள் போயிடலாம். ஏனுங்க நாம கூட மார்க்கெட் போணுங்க, வாங்க போலாம். அவங்க எப்படி தனித்தனியா வருவாங்க? ஏன்? அது அவங்க 2 பேர் கையும். எனக்கு பிரியாணி பிடிக்கும், நான் சொல்ல மாட்டேன். அது நானும் நட்டு சாரும் இனிமே எங்க வெளியே போனாலும் நம்ம 4 பேரும் ஒன்னா சேர்ந்து போலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். தெரியாம இருக்கணும்ன்றதுக்காக கை கூட உள்ள போறீங்களா? அண்ணா நானும் வரேண்ணா. டேய் குரோக்கடைல் பனியனை வேணா மேல போட்டுக்கலாம். குரோக்கடைல் கொஞ்சி பேசுதுன்றதுக்காக தோல்ல போட்டு சுத்த முடியுமா? ஏன்டி ரோக்கு? மலிக் சம்மா வாங்கி 3 நாள் தானே ஆச்சு. ஏங்க ஜோசியர் வந்திருந்தாருங்க, அவர் மொத்தமா சாப்பிட்டுட்டு போயிட்டாருங்களேடனா. அப்புறம் எப்படி மளிகை மிஞ்சும்? நல்ல சாப்பாடை பார்த்துட்டா டிவிடி ஓபன் பண்ணா நீட்டிட்டு வருமே, அந்த மாதிரிலாம் நாக்கிட்டு வரு. ஆமா சார். விக்கி டிவிடி பிளேயர்னு சொன்னோனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நம்ம டிவிடி பிளேயர் மேல நோ பிரேக்கப் கம்னு ஒரு டிவிடி இருந்துச்சு, பாத்தியா? பார்த்தேன். அடடே பாயிண்ட் நீங்களே எடுத்து கொடுத்துட்டீங்களா? சப்போஸ் மிஸ்டேக் ஆனாலும் பிரியாணி டீல் தான். என்ன மிஸ்டேக்? அது இல்ல, அது ஒண்ணும் இல்லமா. அது அவன் டிவிடி கொடுத்து அவன் ஃப்ரெண்ட் இது பாருங்க ட்ரை பண்ணுங்க சொன்னா, அதான் ட்ரை பண்றேன். சாரி கரெக்டா சொல்லிட்டேன். சி தப்பா சொல்லிட்டேன். நான் ஏன் ட்ரை பண்ணும்? அதானே. ஓ இந்த கை ஓட்டுற கர்மாந்திரங்களா? ஏன்டா கோபி ஒன்ற ஃப்ரெண்டுக்கு வேற கிஸ்னஸே கிடையாதுங்களா? ஐயோ இது கிஸ்னஸ் இல்ல மேடம், பிசினஸ். அரச அதே தானுங்க சார். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டா, செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற?
என்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.